கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சில பேர்கள் கர்த்தருக்கு விரோதமாக உண்மை இல்லாமல் இருப்பாங்க. போய் சொல்லுவாங்க, பல காரியங்கள் ஏதோ நடக்கும். ஆனால் கர்த்தருக்குடைய எல்லா சபைக்கு போவாங்க, வருவாங்க. ஆனாலும் அவர் பாருங்க, அந்த மாதிரி மனிதர்கள் இப்படி சூழ்நிலைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் கர்த்தர் பாருங்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன் அந்த உண்மை உள்ளவராக இருக்கிறார்? ஏனென்றால் நாம் ஆதாம் இலிருந்து அந்த சன்னதியிலிருந்து வந்து ஆபிரகாம் கூட அனைத்து ஆசீர்வாதங்களும் நாம் பெற்றிருக்கிறோம். எப்படி அவர் உண்மையுள்ளவராக ஆசீர்வதித்தார். உன் சன்னதியை நான் ஆசீர்வதிக்கிறேன், அது உன் சன்னதி எப்படி நட்சத்திரங்களைப் போல் இருக்கும் என்று அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கின் மூலம் அவன் மூலமாக வந்த சன்னதி தான் நாம். அந்த வார்த்தை நீங்கள் தவறினாலும் அது உங்கள் பலன். ஆனால் அவர் என்ன பண்ணுறார் பாருங்க, அந்த வாக்கு தத்துவம் இன்றும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. நீங்கள் தான் வழி தப்பி போகிறீங்க, நீங்கள் தான் விலகி போகிறீங்க. அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம், அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் இப்பவும் உண்மை உள்ளவராக இருக்கிறது. அவர் தம்மைத்தாம் அவர் ஒரு நாளும் மறுதளித்ததில்லை. அவர் பாருங்க, அவர் கொடுத்த அந்த எல்லா வாக்கு தத்துவங்களும் இன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு அது வியக்கவண்ணமாக இல்லை. காரணம் என்ன? நம்ம அது மத புத்தகமாக தான் படிக்கிறோம் என்ற ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நாம் அதை ரிசீவ் பண்ணதற்கு நாம் கற்றுக்கொள்ளவில்லை, அதை விசுவாசிக்கவில்லை, அதை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை, அதை நாம் படித்து ஆராய்ந்து கர்த்தரோடு நேரம் செலவழிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆகையால் அதெல்லாம் நமக்கு இல்லாத நாள் என்ன பண்ணுற பாருங்க, நீங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள். என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதைத்தான் தேவன் சொல்லுவார். ஆனால் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தை இன்றும் நிறைவேறி கொண்டு எத்தனையோ பேர் அவருடைய வார்த்தைகளை எடுத்து அவருடைய வாக்கின் மூலமாக கீழ்ப்படிந்து எனக்கு எத்தனை பேர் குடும்பங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக பொருளாதார செழிப்பிலே எல்லா விதத்திலுமே அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, குறைவே இருக்காது அவர்களுக்கு. ஏனென்றால் கர்த்தர் அவர்களுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். காரணம், அவர் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களும் அவர்கள் பெற்று வாழ்கிறார்கள். ஆகையால் அவர் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மறுதளிக்கவில்லை. இப்படிப்பட்ட தேவன், உண்மை உள்ள தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதில் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்க. நீங்கள் அவருக்கு உண்மை உள்ளவராக இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு உண்மை உள்ளவராக இருந்து ஒரு நாளும் அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை மறுதளிப்பதில்லை. அது உங்களுக்கு தருவதற்காகவே கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாக உங்களுக்கு மீட்பே கொடுத்த அந்த தேவன் என்றும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் இன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதை பற்றி கொள்ளுங்கள். இன்று அவருக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது அவர் சொல்ல, நான் உனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறேன், உனக்கு ஒருவனாலும் குறை தரமன் என்று சொல்கிறார். அதனால தான் நம்ம கர்த்தர் உன்னை தினமும் தேடி வரா என்ற தலைப்பில் அதிகமாக தியானிக்கிற காரணம் என்ன? அவர் எனக்குள்ளே இருந்து என்ன செய்கிறார்? அவர் சொல்ல, நான் உனக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். நீ இன்னைக்கு உண்மை உள்ளவராக இல்லாட்டாலும் இருக்கலாம் அப்படி யோசிக்கிறாய். ஆனால் நீ உண்மை இல்லாமல் இருக்கிற. ஆனால் நானே உனக்கு உண்மை உள்ளவர், அதை நீ பற்றிக்கொள் என்று சொல்லி அவர் இன்று உங்களுக்கு வெளிச்சமாக அந்த வார்த்தை சொல்லுகிறார். நீ அவருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. நீங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளும், நோய் நொடிகள், பண பிரச்சனை எல்லாம் நீங்கி அவர் உங்களுக்கு எல்லா வாக்குத்தத்தையும் மறுதளிக்காமல் அனைத்து நிறைவேற்ற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.